சேனல்ல டெய்லி ஒரு திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பார்க்க போறோம். இது யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா, உலக வங்கி தான் ஹெல்ப் பண்றாங்க. முடிவுகளுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? இது 5 ஆண்டுகள் 2019 இருந்து 2023 வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இப்ப இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்த செலவு 2857 கோடியா இருக்கு. சரிங்களா? இல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 857 கோடி முதலீடு செய்யப்பட்டது. சரிங்களா? இதோட இலக்கு என்ன அப்படின்னா, பாரம்பரிய தரத்தை மேம்படுத்தவும், தொற்றுகள் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்தவும், இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார சேவைகளை சமத்துவம், அதிர்ச்சி சிகிச்சைகளை மேம்படுத்துதல். சரிங்களா? அதாவது எமர்ஜென்சி சிகிச்சை எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட நோக்கமாகவும் இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே இதோட இலக்கா கருதப்படுது. இது 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம். அதாவது 2006 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2 மாதத்திற்கு 200 முதல் 300 அலகு யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1997 இது கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? 60 வயது மேற்கொண்டவங்களுக்கு 1000 ரூபாய் என்ன கொடுக்குறாங்க, ஓய்வூதியமா கொடுக்குறாங்க. இது இப்போ உயர்த்தி கொடுக்கப்படுது. சரிங்களா? இது உயர்த்தி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டம். சரிங்களா? இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1 ஜனவரி 1992 கொண்டு வரப்பட்டது. கைத்தறி நெசவாளர்கள் 60 வயதுக்கு முன் இறந்தால் அவங்களோட குழந்தைகளுக்கு, சரிங்களா, 10 ஆண்டுகளுக்கு மாதம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. இந்த திட்டமும் அதோட தொகை உயர்த்தி வழங்கப்படுதா சொல்லுது. சரிங்களா? இன்னைக்கு பார்த்த திட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க.